எரிச்சலா வச்சுட்டு பேசுறாரு. "அனுமதி இல்ல" அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது உண்மையில ஆச்சரியமா இருந்தது. அதாவது அ என்ன சொல்றது? அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையாவும், கூடுதலாவும் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு நானும் எங்க அண்ணனும் சீட்டு கேட்குறோம். ஹாஸ்டல்ல சேர்றதுக்கு. இது ஏற்கனவே சொன்னேனா இல்லையான்னு தெரியல. அவர் சொல்றாரு, "இதுக்கு முன்னாடி எங்கம்மா படிச்சேன்னு?" கேட்டாரு. நான் யுனிவர்சிட்டி பேர சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஹாஸ்டல் வார்டன் ஒரு ஆண். அவர் எப்படி சொல்றாரு, ம் இப்படி வச்சுக்கிட்டு சொல்றாரு, எங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்துருக்கிறப்போ, "இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்ல நீங்க 2 பீஸ் கூட போட்டுருக்கலாம். 2 பீஸ் கூட போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். அ அந்த ஹாஸ்டல பத்தி நாங்க ம் அந்த மாதிரி ஹாஸ்டல் இது கிடையாது. இங்க வந்து நைட்டி போடணும். ஷால் குத்தி 2 பக்கம் ஷால போட்டு 2 பக்கம் பின்னு குத்தணும் அப்டின்றாரு. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்ல நீங்க 2 பீஸ் கூட போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்றதுக்கு, எதுக்கு அறிவு தேவ? சொல்லுங்க. எனக்கு அப்படி இருந்தது. அதாவது அதுவும் ஒரு ஹாஸ்டல் தான். அங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க. எல்லாமே கேர்ல்ஸ் இருக்காங்க. அங்க எல்லாரும் வந்து நைட்டி தான் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி இந்த பேண்ட் ஷர்ட் மாரி இருக்கும் தெரியுமா? ஒரு நைட் ட்ரெஸ் அது போட்டிருப்பாங்க. நீங்க அந்த ஹாஸ்டல்ல அந்த மாரி போட்டு அந்த வார்த்தைய கேட்கிறப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே எங்க வீட்டாளுங்களுக்கு என்ன காலேஜுக்கு அனுப்ப இஷ்டம் கிடையாது. இப்போ என்ன வந்து படிக்க வேணாம். நீ கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம்ல, எங்க வீட்டாளுங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்டல் வார்டன் இப்படி பேசுவாரா? உண்மையிலேயே சொல்றேன். அதான் இடம், பொருள், ஏவல்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல எத பேசணும், பேசக்கூடாதுன்னு. இப்போ அவர் ஒரு அப்பாவா இருக்கிறாரு. அப்போ நீ பேசவும் கூடாது. அப்போ வந்து ஒரு அண்ணன் வந்து கூட வந்திருக்கிறாரு. அப்பவும் இந்த வார்த்தை பேசக்கூடாது. அது எனக்கு என்னோட அ எனக்கு சுயகௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எங்க வீட்ல என்ன நினைச்சுவாங்க, "ஓ! அந்த ஹாஸ்டல்ல இந்த பிள்ளைங்கலாம் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்ப நம்ம பொண்ணும், நம்ம தங்கச்சியும் இப்படிதான் பிரிஞ்சிருக்கும்." அப்படிதான் நெனைப்பாங்க. ரொம்ப அது ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி சூழல சந்திக்கிறது அவ்ளோ கஷ்டமா இருக்கும். எதுக்குடா இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ வாய் இருக்கு? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கஷ்டம். இப்ப ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது, டக்குன்னு மறந்து போயிடுச்சு. மத்த மனிதர்கள்லாம் இந்த அளவுக்கு வாய் பேசுறது கிடையாது. அ நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ அந்த வார்டன் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, வாட்ச்மேன்லாம் அ போம்மா, வாமான்னு தான் பேசுவாரு. நாங்கலாம் அண்ணன்னு தான் சொல்லுவோம். "அண்ணா என்னண்ணா பண்றீங்க? உங்களுக்கு எத்தன பிள்ளைங்க இருக்கு?" இதெல்லாம் நாங்க பேசுவோம் சாதாரணமா சாயங்கால நேரத்தில வாக்கிங் போறப்போ. போம்மா, வாமான்னு தான் பேசுவாங்க. அதாவது ஏதோ ஒரு பெரிய பெண்கள்